ஆட்சியில் பங்கு கோரி திருமா பேசும் வீடியோ அவரது எக்ஸ் தளத்தில் இன்று காலையிலிருந்து இருமுறை பதிவிடப்பட்டு அது நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது ஒரு முக்கியமான காணொலியை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்து டெலிட் செய்திருக்கின்றார். இன்று காலை முதல் இதுவரை 2 முறை இதே காணொலி பதிவு செய்யப்பட்டு திருமாவளவனின் எக்ஸ் தளத்திலிருந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ஆட்சியில் மட்டும் தங்களுக்கு சீட் ஷேர் மட்டும் பத்தாது, பவர் ஷேரும் வேண்டும் என்று திருமாவளவன் பேசக்கூடிய இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி சில இடங்களை பெற்று தேர்தல் அரசியலில் போட்டியிடுவது மட்டும் தங்களுடைய நோக்கம் இல்லை எனவும், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய ஒரு காணொலியை திருமாவளவன் 2 முறை பதிவு செய்து மீண்டும் மீண்டும் அதை டெலிட் செய்திருக்கின்றார். அதே நேரம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் தங்களுடைய கட்சி சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தது திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் அதிமுகவிற்கு பங்கேற்க எப்படி அழைப்பு விடுக்கலாம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அடுத்ததாக இந்த விஷயத்தை திருமாவளவன் கையில் எடுத்திருக்கின்றார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்த ஒரு காணொலியை தற்போது அந்த அரங்க கூட்டத்தில் பேசியிருந்ததை பதிவு செய்திருக்கக்கூடிய திருமாவளவன் மூப்பனார் மூலமாக தான் 1999 அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டதை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி உருவானதே சீட் ஷேருக்கான கட்சி அல்ல, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பவர் ஷேருக்கான அரசியல் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதையெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய திருமாவளவன் தற்போது ஒரு முக்கியமான கருத்தினை சொல்லக்கூடிய வகையில் இந்த பதிவினை செய்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வேண்டும், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம். விசிகாவினுடைய நோக்கம் என்பது வெறுமனவே சில இடங்களை பெற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலில் போட்டியிடுவதல்ல, அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்ற கருத்தை திமுக தலைமைக்கு உணர்த்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த காணொலியை தற்பொழுது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த காணொலி பதிவு செய்யப்பட்ட ஒரு சில நொடிகளிலேயே திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் அந்த காணொலியை அதிக அளவில் பகிர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் உடனடியாக அந்த காணொலி டெலிட் செய்யப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் அதே காணொலியை திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். திமுக தலைமைக்கு ஏதோ ஒரு கருத்தை உணர்த்தக்கூடிய வகையிலாக இந்த பதிவுகள் இருப்பதாக பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் 2வது முறையாக தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும், 1999 விசிக உருவான பொழுதே அதை முன்வைத்து தான் மூப்பனார் எங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுத்திருந்தார் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய திருமாவளவன் அந்த காணொலியை பதிவு செய்திருக்கின்றார். ஏற்கனவே திமுக தலைமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றதே என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது முதலமைச்சர் கூட இன்று காலை அதற்கான பதிலை சொல்லியிருந்தார். திருமாவளவன் நடத்துவது அரசியல் கூட்டம் அல்ல, அவர் நடத்துவது ஒரு பொதுவான விஷயத்துக்காக, அதாவது மது ஒழிப்பு என்பதற்கான கூட்டம். எனவே அனைத்து அரசியல் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கலாம் என்ற கருத்தை முதலமைச்சரும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அரசியல் ரீதியாக அழுத்தம் தரக்கூடிய ஒரு காணொலியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பகிர்ந்திருக்கின்றார். இது பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் திருமாவளவன் திமுக தலைமைக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை திமுக வழங்கினால் மட்டும் போதாது, திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையிலும் இடம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.